அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களே. சென்ற வகுப்பில் இயற்கை இன்பம் என்கின்ற பொருண்மையில் கவிதை பேழை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இயற்கையை எப்படி போற்றுகிறார் என்கின்ற பகுதியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பாரதியாரினுடைய கவிதை காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அப்படிங்கிற பாடலில் நிலம் குறித்து பாரதியார் எப்படி பேசுகிறார், வீடு இல்லம் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதனுடைய அமைப்பு என்ன என்கிறத இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பாரதியினுடைய இல்ல சிறப்பு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் அடுக்குமாடி கட்டிடத்தில் குடியிருந்து வருகிறோம். அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் குடியிருந்து வருகின்ற நமக்கு இல்லமானது எவ்வாறு சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற இல்ல சிறப்பை, இல்லத்தின் அமைவிடத்தை பாரதியார் என்ன செய்கிறார், அழகாக வர்ணனை செய்துள்ளார். அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை அப்படிங்கிற பாடப்பகுதியை நாம் என்ன செய்தோம், படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு விரிவானம் அப்படிங்கிற துணைப்பாட பகுதியில் கிழவனும் கடலும் அப்படிங்கிற பகுதி அமைந்திருக்கிறது. ஸோ அப்போ நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் முன்னோர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டார்கள். இயற்கையே ஆற்றலுடையது, இயற்கைக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதெல்லாம் நாம் அறிந்ததே. அப்போது இயற்கையை போற்றி வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை மையமாக வைத்து தான் இந்த இயற்கை இன்பம் அப்படிங்கிற பொருண்மையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் பார்க்கின்ற பொழுது இயற்கை தான் கடவுள். அப்போ இயற்கையினுடைய வழியிலேயே நாம் நடந்தோம்னா, இயற்கையினுடைய வழியிலேயே நம்ம வாழ்ந்தோம்னா எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லை. அப்போ சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நாம் வாழணும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வழியில் ஐம்பூதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் ஐந்தையும் நாம் அதனுடைய வழித்தடத்திலேயே விட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அந்த வழித்தடத்தில் விடாமல் செயற்கையாக இயற்கையை மாற்றி மனிதன் வாழ முற்படுகின்ற பொழுது தான் அங்கு பிரச்சனைங்கிறது ஏற்படுகிறது. மனித வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக மாறுகிறது. அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து நாம் வெற்றி பெறணும்னா இயற்கையை இயற்கையின் வழியிலேயே விட்டு நாம் அதற்கு இயைந்தபடி வாழ கற்றுக்கிடணும் அப்படிங்கிற பொருண்மைக்காகத்தான் இந்த 6வது வகுப்பில் 2வது இயலில் இயற்கை இன்பம் அப்படிங்கிற இயல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கவிதை பேழை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலோட்டம் உங்களுக்கு நினைவுக்காக கூறுகிறேன் மாணவ செல்வங்களே. அப்படின்னு பார்க்கும்போது இளங்கோவடிகள் சூரியனையும் சந்திரனையும் மழையவும் போற்றி இயற்கையை கடவுள் வாழ்த்தாக வைத்து என்ன செய்தார், சிலப்பதிகாரத்தை இயற்றியுள்ளார். நம்ம முன்னோர்களும் இயற்கையை தான் தெய்வமாக இறைவனாக போற்றி வணங்கினார்கள் என்பது நமக்கு தெளிவு. ஸோ அப்படிப்பட்ட இயற்கையை நாம் இன்னைக்கு இயற்கையினுடைய வழியில் விட்டு வைத்திருக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறியே. அப்போ இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நம்ம வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்போ நிலத்தை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், விளைநிலங்களை எல்லாம் அடுக்குமாடி வளமனைகளாக மாற்றுவதற்கு நம்ம இடத்தையெல்லாம் மாற்றிட்டோம். நீர் போக்குவரத்து இடங்களை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், மறித்து குறுக்கே என்ன செய்யறோம், இல்லங்களையும் வளமனைகளையும் அதுக்கப்புறம் கடைகளையும் கல்வி நிலையங்களையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாற்றியதனுடைய விளைவாக நமக்கு தெரியும் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஓட்ட வழித்தடங்களை ஏரிகளை எல்லாம் மறித்து நாம் குடியிருப்பு மனைகளாகவும் வளாகங்களாகவும் மாற்றியதனுடைய விளைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த நீரை நாம் எப்படி பாதுகாக்கணும், நீரை எப்படி தேக்கி அது விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கணும், அன்பான மாணவ செல்வங்களே நாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நிலத்தை பார்த்துட்டோம், நீரை பார்த்துட்டோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று ஒரு அபரிதமான சக்தி. அந்த காற்றை கூட நம்ம முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்களாக இருந்து கோலைச்சிய நம்ம முன்னோர்கள் காற்றையே லகுவாக தன்னுடைய கடல்வழி பயணத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள், பாய்மர கப்பலின் வழியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்போ
ஆக்கப்பூர்வமான வழியில் நாம் நீர் வழித்தடங்களை முறையாக பயன்படுத்தினோன்னா இந்த சிக்கல் நமக்கு வராது அப்படிங்கிறத நாம் வந்து என்ன செய்வோம், நாம் கற்றுக்கொண்ட பாடம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று. இந்த காற்றை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான வழியில் கையாளணும். இன்றைக்கி வந்து மாசடைய செய்வதனால இன்றைக்கு நமக்கு ஓரளவுக்கு சுகாதாரமான காற்று கிடைக்கிறது. எதிர்காலத்தில் நமக்கு காற்றுங்கிறது சுகாதாரமான காற்று கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குரியே. அப்போ அந்த காற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கும் சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும் நம்ம சுற்றுப்புற சூழலை சரியான வழியில் கையாள கற்றுக்கிடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயம். இன்றைக்கி ஓசோன் படலத்தையே ஓட்ட போடுற அளவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகளை பயன்படுத்தி கொண்டு நாம் இன்றைக்கி போட்டி போட்டு வேலை செய்வதனால இன்றைக்கி ஓசோன் மண்டலமும் வந்து என்ன செய்கிறது, பாதிப்படைகிறது. அப்போ இயற்கையின் வழியில் பஞ்சபூதங்களை நம்ம சரியாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார், திருவள்ளுவர், இளங்கோவடிகள் அனைத்து பெரியவர்களுமே இயற்கையோடு ஏந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற செய்திகளை தான் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவரும் நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறார். அப்போ உலக வாழ்க்கைக்கு முக்கியமானது காற்று. அப்போ இப்படி ஐம்பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் நாம் சரியாக கை கொள்வதற்கு நமக்கு பாடப்பொருளை இடம்பெற்றிருக்கின்ற உரைநடை, கவிதை பேழை, விரிவானம் இதில் இடம்பெறக்கூடிய செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஸோ அப்படி ஒரு போராட்ட களமாக கடல் சார்ந்த ஒரு நிகழ்வாக எது அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் அப்படிங்கிற விரிவான பகுதி. அதில் சாண்டியாகோ அப்படிங்கிற பெரியவரும் மனோலின் அப்படிங்கிற அந்த சிறியவரும் இருவரும் கடற்பயணம் எப்படி மேற்கொள்கிறார்கள், கடலை எவ்வாறு தன்னுடைய ஆளுகையில் செலுத்துகிறார்கள், தொடர்ந்து 84 நாட்கள் அவர்கள் கடலுக்குள் சென்று 85வது நாள் வந்து என்ன செய்கிறார், பெரியவர் மீன் பிடிக்கிறார் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய சாரம்சமாக இருக்கிறது. அப்போ இப்படி அமைந்திருக்கின்ற இந்த பகுதியை படிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கற்றல் விளைவு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல படித்த செய்தியை பிரிதொரு இடத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது பிரிதொரு சூழலில் பயன்படுத்துகின்ற வல்லமையான ஆற்றல் மாணவர்களுக்கு பெறும். அப்போ இந்த கதையை படிப்பதன் மூலமாக கற்றல் விளைவு ஒரு இடத்துல கிடைத்த நிகழ்வு பிரிதொரு இடத்திற்கு அனுபவமாக பாடமாக அது அமைகிறது அப்படின்னு நாம் வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்புறம் ஒரு கதையை நம்ம படிக்கின்ற பொழுது அதில் என்ன சொல்லாட்சி இருக்குது, சொற்றொடர்கள் என்ன இருக்குது, மரபு தொடர்கள் என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒளி அமைவு என்ன பயன்படுத்திருக்காங்க, யாப்பு அமைதி சொற்கள் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை எல்லாம் உய்த்துணர்ந்து நுட்பமாக மொழியினுடைய திறனையும் நுட்பத்தையும் அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன திறன் வரும் அப்படின்னா மொழி ஆளுமை திறன் கை கொள்ளப்பெறுகிறது. அதுக்கப்புறம் ஒரு கதையாக இருந்தாலும் சரி கட்டுரையாக இருந்தாலும் சரி நலம் பாராட்டுவதற்குரிய வல்லமை மொழி திறன் மாணவர்களுக்கு கைவரப்பெறும். ஸோ அப்போ ஒரு சிறுகதையை படிப்பதன் மூலமாக அவனுடைய கற்பனை ஆற்றல், விவரித்து கூறுகின்ற ஆற்றல், அதில் இடம்பெறுகின்ற எதுகை மோனை சொல்லாட்சி, இதை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கலையானது அவர்களுக்கு இடம்பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்த நிகழ்ச்சி பிரிதொரு இடத்துல அதை பயன்படுத்துகின்ற பொழுது எழுத்து வழியில் அனுபவபூர்வமாக கதை எழுதுவதற்கு அது கலனாக அமைகிறது. அப்போ நம்ம எப்படியெல்லாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுகதையை படிப்பதன் மூலமாக ஒரு படைப்பாளியாக, ஒரு வாசகனாக, ஒரு விமர்சகனாக மாறுவதற்கெல்லாம் களமாக அமைவது விரிவானம் அப்படிங்கிற பகுதி. அப்போ அந்த விரிவானம் அப்படிங்கிற பகுதியை நம்ம தெளிவாக உள்வாங்கி கொண்டு படிப்பதன் மூலமாக தான் ஒரு படைப்பாளியாக, ஒரு வாசகராக, ஒரு ஒரு திறனாய்வாளராக வளம் வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறுகதை தான் கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதையை நாம் பார்க்கலாம். கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதைப்பகுதி த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஆங்கில நாவலின் மொழிபெயர்ப்பு ஆகும். இது ஒரு படக்கதை, நீண்ட படக்கதையை சுருக்கி நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், விரிவான பகுதியில் இணைத்து வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாடப்பொருளினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வாக்கிற்கு இணங்க முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இல்லை என்றால் நாம் துன்பத்திற்கு ஆளாவோம் அப்படிங்கிற கருத்தை மையமாக வைத்து இந்த சிறுகதையானது இடம்பெறுகிறது.
இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹாமிங் அப்படிங்கிறவர், இவர் இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போராட்டம் தான் இந்த கதையினுடைய களமாக அமைகிறது. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர் ஆவார். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட சாண்டியாகோ தொடர்ந்து கடலுக்கு சென்று கொண்டு வருகிறார். இவரோடு மனோலின் அப்படிங்கிற சிறுவர் என்ன செய்கிறார், துணைக்கு வருகிறார். 40 நாட்கள் தொடர்ந்து கடலுக்கு செல்கிறார். அப்படி தொடர்ந்து கடலுக்கு செல்லுகின்ற பொழுது மீன் கிடைக்காததுனால அந்த சிறுவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடலுக்கு போவதை தவிர்த்து அவர்களுடைய பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன செய், வேற படகுக்கு மற்றவர்களோடு நீ செல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெரியவர் சாண்டியாகோவிற்கு முன்பெல்லாம் என்ன செய்யும், மீனோடு திரும்பியவர் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மீன் இல்லாமல் திரும்புவதை அவர் என்ன செய்கிறார், ரொம்ப வருத்தப்படுறார். ஸோ அப்படி வருத்தப்பட்ட அந்த பெரியவர் 85வது நாள் மீண்டும் கடலுக்குள் செல்கிறார். 85வது நாள், 84 நாட்கள் அவர்களுக்கு மீனே கிடைக்கவில்லை. ஆனாலும் விடாமுயற்சி, இடைவிடாத முயற்சி தடைபடாத செல்வம் அப்படிம்பாங்க. அதற்கேற்ப இந்த பெரியவர் இயற்கையோடு போராடி 84 நாட்கள் மீன் இல்லாமல் திரும்பி வருகிறார். 85வது நாள் என்ன செய்கிறாரு, கடலுக்குள் செல்கிறார். அப்படி கடலுக்குள் செல்கின்ற அந்த பெரியவர் தனிமையில் இரவு முழுக்க கண் விழித்து படகில் என்ன செய்கிறார், மீன் பிடிக்க போராடுகிறார். தன்னுடைய தூண்டிலின் மூலமாக மீனை பிடிக்க முயற்சி செய்கிறார். இரவு முழுக்கவும் மீன் எதுவும் கிடைக்கவில்லை. மறுநாள் நண்பகல் வேளையில் தூண்டில் சற்று இழுப்பதாக தோன்றுகிறது. அப்பொழுது அவர் நினைக்கிறார், ஏதோ ஒரு மீன் கடிக்கிறது, வா, உனக்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அந்த மீனை பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூண்டில்காரனுக்கு மிதப்பு மேலே தான் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சாண்டிகோ ஐயா என்ன செய்கிறாருன்னா, பெரும் முயற்சி எடுத்து அந்த மீனானது இழுப்பதை உணர்ந்து கொண்டு, இது ஏதோ ஒரு பெரிய மீன் சிக்கி இருக்கிறது, பெரிய மீன் கிடைத்திருக்கிறது, ஆகையினால நம்ம என்ன செய்வோம், இந்த மீனுக்காகத்தான் நான் என்ன செய்திருந்தேன், போராடி இருந்தேன் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு என்ன செய்கிறார், அந்த மீனை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். முயற்சி செய்தவர் நண்பகலில் தூண்டில் கயிறு அசைகிறது. நண்பகலில் எப்பவுமே தூண்டில் போட்டால் அந்த மிதப்பில் மீன் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இழுக்கும். ஸோ அந்த அசைவை பார்த்தவுடன் பெரிய மீன் என்ன செய்தது, சிக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பெரியவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, வா மீனே வா, தூண்டில் முள்ளில் உனக்காக சுறா மீனை மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, அப்போதுதான் நீ என்னிடம் மாட்டுவாய், வா வா, அப்படித்தான் வா என்று அழைக்கிறார். தூண்டிலில் மீன் சிக்கி கொள்கிறது. தூண்டிலை வேகமாக இழுக்கிறது. நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும் என கருதுகிறார். மீனை படகுக்குள் இழுக்கும் முயற்சி செய்கிறார், முடியவில்லை. அதாவது மீன் பெரிய திமிங்கல மீன் போன்று பெரிய மீனாக இருப்பதனால் அவர் இழுக்கின்ற பொழுது படகுக்குள் மீனானது என்ன செய்யவில்லை, சேரவில்லை. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து விடுவாய், இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயே. மீன் நீருக்கு மேலே வருகிறது, மூழ்குவது போல் இருக்கிறது, மேலேயும் வராமல் எங்கேயோ இழுத்து கொண்டு போகிறது. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். இது மாலை வேளை வருகிறது. நண்பகலிலிருந்து மாலை வேளை வரையும் மீனோடு பெரியவர் போராடுகிறார். அப்படி போராடிய பெரியவர், மீன் அசைவின்றி இருக்கிறது, மீனுடன் போராடிய களைப்பில் சாண்டிகோ சற்று கண்ணயந்து தூங்குகிறார், சற்று கண்ணயந்து விடுகிறார். பசியும் சோர்வும் என்னை வாட்டுகிறது. நண்பகல் தூண்டியில் சிக்கிய மீன் 4 மணி நேர போராட்டத்திலும் வெளிவர மறுக்கிறதே என வருத்தப்படுகிறார். மீண்டும் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டிகோவினுடைய உறக்கம் கலைகிறது. அப்படியே சோர்வாக இருந்த சாண்டிகோவினுடைய உறக்கம் கலைகிறது. ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனே, இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான் ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, உன்னால் தப்பிக்கவே முடியாது என கூறுகிறார். சாண்டிகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது.
இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்கடலுக்கு போகின்ற பொழுது பெரிய மீன் இருக்கும்போது அங்கே சுற்றி வந்து என்ன செய்யும்னா காகங்கள் வட்டமிடும். ஸோ அதுபோல் இது துள்ளி குதிப்பதை பார்த்த சாண்டிகோ ஐயா மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. ஏ மீனை, படகை சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில் நில், என் வலிமையெல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி மீனோடு பெரியவர் வந்து என்ன செய்கிறார்? போராடுகிறார். மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிருள்ள வரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். அதான் விடாமுயற்சியே தடைபடாத செல்வம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதுக்கேற்ப இந்த பெரியவர் என்ன செய்கிறார்? மீனோடு போராடுகிறார். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரம் உன்னுடன் போராடுகிறேன். ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். என் உயிரை இந்த போராட்டத்தில் இருந்து நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ உயிரோடு இருப்பாய். அப்ப இரு ஜீவனுக்கு இடையே நடக்கின்ற போராட்டமாக இது நிகழ்கிறது. மீன் படகுக்கு அருகில் மேலெழும்பி குதிக்கிறது. மீன் படகுக்கு அருகில் வந்தவுடனே மேலெழும்பி குதிக்கிறது. சாண்டிகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். சில நேரத்தில் மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் அருகில் வரும்போது வாளால் எடுத்து வெட்டுவார்கள் அல்லது ஈட்டியால் வந்து என்ன செய்வாங்க? குத்துவாங்க. அப்படி குத்துகின்ற பொழுது அந்த மீன் வந்து என்ன செய்யப்படும்? தன்வயப்படும். அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை மீனவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன், இனிமேல் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்கு போட வேண்டும், படகில் உன்னை சுற்றி கட்ட வேண்டும். அப்படிங்கிறதுனால படகுல வந்து என்ன செய்றாரு? சுருக்கு போடுகிறார். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் என்னை பார்த்து கேலி பேசினார்கள். இன்று நான் எவ்வளவு பெரிய மீனை பிடித்து இருக்கிறேன். என்னுடைய விடாமுயற்சியினுடைய வெற்றி மீனின் நீளம் படகின் நீளத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் படகில் மீனை ஏற்ற முடியாது. அதற்காக வந்து என்ன செய்றாரு? அருகில் படகினுடைய அருகில் மீனை கட்டுகிறார். மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விடுவேனா? எல்லாம் எனக்கு ஏற்பட்ட ஒரு போராட்டம். அப்பாட, ஒரு வழியாக இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த தாத்தா வந்து என்ன செய்கிறார்? நினைக்கிறாரு. அப்படி நினைத்தவர் ஒரு வழியாக கடலில் போராட்டத்தை ஏற்படுத்தி கரைக்கு வர முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்தனுடைய விளைவாக ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கரையில் கட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த படகில் இருக்கக்கூடிய கயிறு, தூம்பு கயிறை இழுத்து கட்டு மரத்தில் சைடில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்து என்ன செய்கிறார்? கட்டுகிறார். என்ன இது? சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் எஞ்சியுள்ளன அல்லவா? படகோடு இந்த மீனை பார்க்கிறார். படகோடு இருக்கிற மீன் அவர் கீழே இறங்கி கடற்கரையில் வந்து பார்க்கின்ற பொழுது, நான் எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருந்தேன், ஆனாலும் சுற்றி இருக்கக்கூடிய சுறாக்கள் எல்லாம் இந்த மீனினுடைய உடற்பகுதியெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. கடைசியில் எனக்கு எஞ்சியது தலையும் அதனுடைய எலும்பு பகுதிகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்கிறார். அப்படி உணர்ந்த பெரியவர் திருப்பி வீட்டுக்கு வர்றாரு. மனோலின் வருகிறான். அப்போ தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிதொரு படகில் மீன்பிடிக்க சென்ற அந்த சிறியவன் யாரு? மனோலின் திருப்பி சாண்டிகோ ஐயாவை பார்க்க வரான். அடே அப்பா, எவ்வளவு பெரிய மீன்! அது மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா. நீ மீன் பிடிப்பதில் நீ பெரிய வீரன் தாத்தா. மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடலில் கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் எனக்கு கிடைத்தது. ஆனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே. அப்போ எந்த ஒரு மனிதர் விடாமுயற்சியும் முறையான பயிற்சியும் இருக்குமே ஆனால் அவர் வந்து என்ன செய்வார்? வாழ்க்கையில வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த பெரியவர் ஒரு சாட்சி. அதுக்கு அப்புறம் இந்த சிறியவர் மனோலினும் சாண்டிகோவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையினுடைய சாராம்சம். ஏன்னா நம்ம 6வது வகுப்புல ஒரு கதையை கருப்பொருளாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா விரிவானம். அப்போ ஒரு சிறிய கதை ஒரு பெரிய வானமாக விரிந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்வதை நாம் வந்து என்ன செய்யணும்? இங்கே பார்க்க முடிகிறது. தாத்தாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பண்புகள் இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன்பிடிக்க வருவேன் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மனோலின் வந்து என்ன சொல்றார்? இதுதான் கதையினுடைய சாரம்சமாக வந்து என்ன செய்திருக்கிறது.
அமைந்திருக்கிறது. அப்போ இந்த கதையில இருந்து இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு வாழ்வோடு நாம பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கொரோனா அப்படிங்கிற நுண் தொற்று தீ நுண் கிருமி இன்னைக்கு உலகையே வந்து என்ன செய்கிறது, ஆட்டி படைக்கிறது. அப்போ அப்படி ஆட்டி படைக்கிறப்ப பெரியோர் சொல் கேள், பெரியவங்க என்ன சொல்றாங்க, அதை நம்ம வாழ்க்கையில எப்படி கேட்டா, அதை நாம எப்படி கடைபிடித்தா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறத இந்த சாண்டிகோ அப்படிங்கிற மீன்பிடி ஐயாவுடைய வாழ்விலிருந்து விடாமுயற்சி, பொறுமை, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் களைப்பு, சோர்வு இதையெல்லாம் கடந்து வயதான நிலையிலும் 84 நாட்கள் போராடி 85வது நாள் அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய மீனை வந்து பிடிக்கிறார். அந்த பெரிய மீனை பிடித்து தனக்கு ஏற்பட்ட இழுக்கை என்ன, தொடர்ந்து 84 நாள் போறாரு, தினமும் போயிட்டு வர்றாரு, மீனுங்கிறது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அதற்கும் ஒரு வெற்றி வீரனாக அவர் வந்து என்ன செய்றாரு, வந்து வலம் வருகிறார். இதையெல்லாம் பார்த்த இந்த சிறியவன் மனோலின் என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாமும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு. அந்த விடயங்கள்ல ஒண்ணு பொறுமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எந்த நேரத்திலும் அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் த பெஸ்ட் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தன்னம்பிக்கையும் சுய கட்டுப்பாடும் எவர்கிட்ட இருக்கோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஸோ அந்த வெற்றி கனியை நுகர்கின்ற வண்ணம் இந்த சிறுகதையானது என்ன செய்யப்பட்டிருக்கு, அமையப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறுகதையை படித்த நாம இன்னைக்கு நமக்கு என்ன போராட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டம் இந்த COVID-19 தீ நுண்கிருமியினால ஏற்படக்கூடிய விடயம்தான். இன்னைக்கு அரசு பல வழிகளில் முயற்சி செய்கிறது, பல வழிகளில் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. தனித்திரு, விழித்திரு, வீட்டில் இரு அப்படின்னு என்ன செய்கிறது, நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. ஆனாலும் இன்னைக்கு நாம பொதுமக்களாகிய நாம் அதை வந்து என்ன செய்யறோம், கேட்கிறோமா, அதை சரியாக வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அரசு சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் கேட்கின்ற ஒரு நல்ல குடிமகனாக நாம இருக்கின்ற பொழுது இந்த தீ நோன் கிருமியிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். எப்படி அந்த சாண்டிகோ ஐயா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஏற்பட்ட இழப்பை இடைவிடாத முயற்சியில வெற்றி அடைந்தாரோ, அதுபோல இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவாலை இந்த கதையை படிச்சுட்டு இது நமக்கு ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு இடத்தில் கற்ற கல்வியானது பிறிதொரு இடத்திற்கு நமக்கு அது பயனுடையதாக மாறணும். அதுதான் விரிவானம். அப்ப அந்த விரிவானத்தை பறந்து விரிந்த அந்த உலகை ஆள்கின்ற நற்பண்பை வளர்ப்பதாக இந்த விரிவான பகுதிகள் எல்லாம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விரிவான பகுதிகளை அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் நன்கு வந்து என்ன செய்யணும், படிக்கணும். நன்கு நாம வந்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி நாம நன்கு படித்து கேட்கின்ற அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற பொழுது வாழ்க்கையில நாம வந்து என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அப்போ அந்த கொரோனா அப்படிங்கிற தீ நுண்கிருமியிடம் இருந்தும் நம்ம வெற்றி பெறுவதற்கு அரசு தருகின்ற ஆலோசனைகள், மருத்துவர்கள், காவலர்கள், அரசு அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம உள்வாங்குகின்ற பொழுது கண்டிப்பாக நாமளும் வந்து என்ன செஞ்சலாம், இந்த போராட்டம் உலகம் இப்ப சந்திக்கின்ற இந்த போராட்டத்திலிருந்து விடுபடலாம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிடணும், என்ன அப்படின்னா வாழ்க்கை என்பது போராட்டம் தான் அப்படிங்கிறதான் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற தத்துவத்தோடு நான் வந்து தொடங்கினேன். இப்போ நான் முடிக்கிற போது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி, இஷ்டப்பட்ட எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே இது நிலைக்காது அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் நமக்கு எதுவெல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனைக்கும் நம்ம உடல் உழைப்பு, விடாமுயற்சி, பொறுமை, நிதானம், எதையும் எதிர்கொள்கின்ற மன வலிமை அத்தனையும் உடையவர்களாக என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் திகழ வேண்டும். அப்படி திகழ்வதற்கு விரிவானம் அப்படிங்கிற பகுதி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அப்படி பேருதவியாக இருக்கின்ற இந்த விரிவான பகுதிகளை எல்லாம் நீங்கள் முழுமையாக படித்து உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இங்கே ஒரு வேண்டுகோளாக நான் உங்களிடம் வந்து என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இதை தாண்டி கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து மீன் பிடிப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். கிராமப்புறத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு இது தான் வந்து என்ன செய்வாங்க, தூண்டில்னு சொல்லுவாங்க. இந்த தூண்டில் வந்து மூங்கில் கம்பால் ஆனது. இது நரம்பு
இது முள். இந்த இதை வச்சு தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஊரணி, குளம், ஏரி, கண்மாய் போன்ற பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு இது பயனுடையதாக இருக்கும். இந்த இதை தான் முள்ளுன்னு சொல்லுவோம். இந்த முள்ளில் தான் வந்து என்ன சாண்டிகோ ஐயா என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா சுறா மீனை இதில் குத்தி பெரிய திமிங்கலத்தை, பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் நம்ம கிராமப்புறத்தில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மண்புழு எடுத்து இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும், ஒரு இந்த மண்புழுவை சாப்பிட்றதுக்காக மீன்கள் வந்து என்ன செய்யும் வரும். அப்படி வருகின்ற பொழுது சாண்டிகோ ஐயா சொன்னார் பாருங்க, ஏதோ மீன் கடிக்கிறது, மிதப்பு இழுக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான் மிதப்பு. நான் சொல்லும் போதே சொன்னேன், தூண்டில்காரனுக்கு மிதப்பு மேலே தான் கண்ணுன்னு சொன்னேன். இதைத்தான் மிதப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிதப்பு மீன் கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மிதப்பு முங்கும் போது வந்து என்ன செய்வாங்க, இப்படி சுண்டி வந்து என்ன செய்வாங்க, இழுத்துருவாங்க. இழுத்தா மீன் வந்து என்ன செய்யும், கைக்கு கிடைச்சிரும். இது கிராமப்புறத்தில் மீன் பிடிக்க பயன்படுத்துவது. இந்த தூண்டில தான், இதே மாதிரி தூண்டில தான் சாண்டிகோ ஐயா என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க பயன்படுத்தி இருக்கிறார். கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த படத்திலே நீங்க வந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது கிராமப்புற மாணவ செல்வங்கள் இது தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இதில் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த புழுவை கோர்த்து மீன் பிடிக்க பயன்படக்கூடிய தூண்டில் அப்படிங்கிற ஒரு கருவி. இதை நாம் வந்து என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். என் அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த விரிவானம் அப்படிங்கிற பகுதி தன்னை முன்னேற்றிக் கொள்ளவும் தன் சமூகத்தை மேம்பாடு அடைய செய்வதற்குமாகத்தான் இந்த பகுதியானது நமக்கு வந்து என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. அந்த வழியில் நாம் இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மதிப்பீடு அப்படிங்கிற நிலையில் நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி, கிழவனும் கடலும் என்னும் மொழிபெயர்ப்பு நூலினுடைய ஆசிரியர் யார்? 4 தெரிவுகள் இருக்கிறது. அதில் உங்களுக்கு சரியான தெரிவு அப்படின்னு பார்க்கும்போது எர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் இந்த கதையை வந்து என்ன செய்கிறார், எழுதியிருக்கிறார். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதையினுடைய நாயகன் சாண்டியாகோ, ஹோமின்ஸு, எர்னட், மனோலின். இப்போ இது சரியான விடை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ எத்தனையாவது நாள் மீன் பிடித்து வந்தார்? 85வது நாள் வந்து என்ன செய்தார், மீன் பிடித்து வந்தார் என்பது சரியான விடையாக உங்களுக்கு அமையும். இக்கதைக்கு பொருத்தமான பழமொழி எது? ஏற்கனவே நான் தொடங்கும் போதே பழமொழி சொல்லித்தான் தொடங்கினேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, தன்கையே தனக்குதவி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது. அப்போ இதற்கு பொருத்தமான பழமொழி எது அப்படின்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இது மாதிரியாகவும் நாம் வந்து என்ன செய்யலாம், இந்த பாடப்பொருளில் இடம்பெற்ற கருத்துக்களை மாணவர்கள் புரிந்துள்ளார்களா என்பதனை சோதிப்பதற்கும் இந்த சோதனை வினாக்களாக இது அமையும்.